பரபரப்பான சூழ்நிலை இப்போ எல்லாரும் கூப்பிட்டுருக்கீங்க. உங்க தொகுதி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் சரி, எதிர்க்கட்சியா இருக்கட்டும் சரி, அவங்க வேட்பாளர் களத்தில் இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் நீங்க உங்களுக்கு களம் எப்படி இருக்கு? உங்களுக்கு இது மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய பரப்புரை கொஞ்சம் பயனளிச்சிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட சென்று பேசிட்டு இருக்கோம். மதுரை மத்திய தொகுதி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கு. அது நாம் தமிழ் கட்சிக்கான சாதகமான சூழ்நிலையாக தான் நம்ம. மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமூக மக்கள் இருக்காங்க. பிற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க வட மாநிலத்தவர்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க களத்துல போகும்போது எப்படி என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க? அதான் மத்திய தொகுதி மக்கள்கிட்ட எல்லா விதமான மக்களும் சமமா இருக்கிறாங்க. எல்லாரையுமே நம்ம நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய கோட்பாடுகளையும் மக்கள்கிட்ட எடுத்திருக்கிறோம். மாற்றத்தை நோக்கி எங்களுடைய கருத்துக்களும் மக்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுனால மக்கள் எங்களுடைய மாற்றத்தை விரும்புறாங்கன்னு நான் நம்புறேன். மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்கு? இப்போ கடந்த 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா இந்த மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா இருந்திருக்காரு. அவர் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி அவரே தன்மொழி வாய்மொழியால தெரிவிக்கிறாரு. அப்படின்ற அடிப்படையில 10 ஆண்டுகளா வாய்ப்பு கொடுத்து அவர் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு சொல்ற அவரை தேர்வு செய்ய போறாங்களா? 15 ஆண்டுகளாக மக்கள் போராட்டத்தில் இருக்கிற இந்த நாம் தமிழ் கட்சி எளிய பிள்ளை உங்கள் மகன் அக்கிமை தேர்வு செய்ய போறாங்களா? மக்கள் தான் முடிவு செய்யணும். பெரிய குடும்ப பின்புலம் கொண்டவர் பிடிஆர். அவர் எதிர்த்து போட்டியிடுங்க தலைமை தேர்தல். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்களுடைய தாத்தா பிடி ராஜன் அவர்கள் நீதி கட்சியை தொடங்கியவர். அவர் மீது பெரிய மதிப்பும் அளப்பரிய அன்பும் இருக்கிறது. அவருடைய மகன் ஐயா பழனிவேல் ராஜன் ஐயா அவர்கள் ஒரு சபாநாயகராக இருந்தார். ஒரு பண்பாளர், நல்ல மனிதனை மிக்கவர். அவர்கள் 2 பேர் மீதும் ஒரு அளப்பரிய அன்பும் மரியாதையும் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய வாரிசாக வந்த இவர் 10 ஆண்டுகளாக மக்கள் பணமே வாங்காம வாக்களிச்சும் அவர் எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியலன்னு 10 ஆண்டு கழித்து சொல்றாரு. ஒரு 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 பெண்ணை, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ளைக்கு சரியான வருமானம் இருக்கிறதா, சரியான நடைமுறை, நல்ல பையனான்னு பார்க்குறோம்ல. இந்த மாதிரி இந்த மக்கள் இந்த முறை 10 ஆண்டுகளா எதுவும் செய்ய முடியாம, ஒரு மாற்றத்தை எதுவுமே செய்ய முடியாம, மக்களுக்கான அடிப்படை வசதி கூட செய்ய முடியாத பிடிஆருக்கு வாக்களிப்பது தவறு. நாம் தமிழ் கட்சி பிள்ளையான உங்கள் அப்துல் ஹக்கீம் அவருக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிஆரை தவிர்க்கக்கூடிய 3 பேருக்கு புதிய வேட்பாளர்கள். இந்த புதிய வேட்பாளர்கள் குறித்து பிடிஆர் கேள்வி கேட்டா அப்படி ஒரு நபர் இருக்காங்களா, எனக்கு தெரியவே தெரியாதுன்றது பதில் சொல்றாங்க. அவர் இங்க இருக்கிறாரா ஜப்பான்ல இருக்காருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். மக்களோட எதிர்பார்ப்பு அதான் மத்திய தொகுதியே குறையா இருக்கு. மத்திய தொகுதி முழுக்கவே குறையா இருக்கு. அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை. எல்லாத்தையும் மீறி மதுரை அப்படின்னாலே அன்னை மீனாட்சி தான் முதன்மையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அன்னை மீனாட்சிக்கே கோயிலை சுற்றி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியோ அல்லது உலகத்தரமான ஆன்மீக தலமாகவோ உலகத்தரமான சுற்றுலா தலமாகவோ ஐயா 10 ஆண்டுகளில் கிடைந்த பெரும் வாய்ப்பை அவர் எதுவுமே அந்த மதுரை மத்திய தொகுதிக்கு செய்யலை. உறுதியாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் உறுதியாக முதல் தலையாய கடமையாக அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதியை மாற்றி உலகத்தரமான ஆன்மீக தலமாகவும் உலகத்தரமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு பெரும் முயற்சி இருக்கு. அதிமுக வேட்பாளர் சுந்தர்சி அவர்கள் விஜய் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டாங்க. களத்தை அப்படிதான் செயல்படுத்தி வராங்க. அதாவது சுந்தர்சி அவர்களுக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளை யார் வேணாலும் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டிடலாம். ஜனநாயகம் அதுக்கான அனுமதி அளித்திருக்கு. ஆனால் சுந்தர்சி அவர்கள் திடீரென வேட்பாளராக இருப்பது தான் சந்தேகத்துக்குரிய விடயமா பார்க்கணும். சுந்தர்சி அவர்கள் இதற்கு முன்னதாக அரசியல் கருத்து சொல்லியிருக்காரு, மக்கள் நலப்பணி செஞ்சிருக்காரு, மக்களுடைய எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் எதையாவது பங்கேற்றிருக்காருன்னா கூட அவர் வேட்பாளரை நம்ம தகுதியான வேட்பாளரை எடுத்துக்கலாம். இதுவரை அரசியல் என்ற வார்த்தைக்கு ஆனா கூட தெரியாத சுந்தர்சி களத்தில் நிற்பது ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய அவமானம். திரைத்துறையில் இருக்கிறதுனால தாவேகாவுடைய வேட்பாளரை நம்ம ஒரு போட்டியாளராகவே கருதணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, தாவேகாவினுடைய வேட்பாளருக்கு அரசியல் ஒரு ஞானமே அவர் கிடையாது. அவர் போட்டியாளராக ஏன் கருதக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, அவர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கே அவர் உண்மையா இல்லை. அவர் இந்த திரைப்பட மோகத்துல
தன் வேட்பாளரை வந்து அந்த தொழுக வைக்கிற முதல் சபையில் நின்று தொழுக வைத்திருக்கிறார். அதுவே வந்து அவர் இருக்கிற அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கே மிகப்பெரிய அவமானம். அந்த சமூகம் வந்து அதை கருத்தில் கொண்டு அவரை முழுமையாக புறக்கணிக்கணும். அவர் வந்து ஒரு போட்டியாளராக நான் கருதல. என்னுடைய போட்டி மத்திய தொகுதியை பொறுத்தளவுக்கு இங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி. ஒன்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய 15 ஆண்டு கால மக்கள் போராட்டத்தில் இருக்கக்கூடிய அப்துல் ஹக்கீம் ஆகிய எனக்கும் தான். தமிழக வேட்பாளர் பொதுவாக எல்லாருமே வந்து கோவில்களிலேயோ ஒரு மசூதிகளிலேயோ அந்த தொழுகை முடிச்சுட்டு வரும்போது அவங்களை சந்திக்கிறது வழக்கம் தான். அந்த வகையில் அவர் சந்திச்சது எப்படி? அதாவது ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுல போயிருக்காங்க. இப்போ நீங்க வந்து தொழுகை முடிச்சுட்டு வர்றாங்க, அவங்கள சந்திக்கிறோம். சர்ச்சில் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க, அவங்கள சந்திக்கிறோம். அல்லது கோயில்களுக்குள்ள போயிட்டு வரக்கூடிய மக்களை சந்திக்கிறோம்னா அது வந்து ஏற்கனவே இருக்கிற நடைமுறை. நீங்க ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் கூடி மக்கள் எல்லோருக்கூடையும் பேசுறதும், அவர்களுடைய ஒரு இணக்கமான உறவு இருப்பது போல காமிப்பதும், அல்லது வந்து பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை சந்தித்து அவர்கள் தொழுகை முடித்து வெளியே வரும்போது அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பதும், அல்லது அவர்களுக்கான வாக்குகளை கேட்பதும் நாம் எங்கேயுமே தவறுன்னு சொல்லலை. எல்லா சமூகத்துக்கும் எல்லாட்டையும் வந்து போய் பேசுறது சரி. ஆனா இந்த விஜய் அவர்கள் வந்து முதல் சப்பு நின்று தொழுதது, நான் ஒரு இஸ்லாம் என்பதற்காக சொல்லவில்லை, அடிப்படை புரிந்த இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் இது தெரியும். முதல் வரிசையில் நின்று அவர் தொழுவதற்கு முன்னதாக, இதற்கு முன்னதாக அப்படி அதாவது எம்ஜிஆர் காலத்தில் அவர் என்றைக்காவது தொழுது நீங்க பார்த்திருக்கீங்களா? கலைஞர் அவர் தொழுது பார்த்திருக்கீங்களா? அல்லது ஜெயலலிதா அம்மா எங்கேயாவது தொழுகை நடத்தி பார்த்திருக்கீங்களா? சினிமா படம் எடுப்பது போல தங்களை நினைத்து கொண்டு பல நாடகங்களை ஆட முயலுகின்ற விஜய் வருவதை வந்து நானும் பெருசா சொல்லலை. அவர் திரைப்படங்களில் நிறைய அந்த மாதிரி விடயங்கள் செய்வார். ஆனா அந்த அடிப்படை தத்துவம் தெரிந்த முஸ்தபா அவர்களுக்கு அடிப்படையா இஸ்லாம்னா என்ன சொல்லுது? இஸ்லாம் முதல் வரிசையில் நின்று தொழுவதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. தொழு வைப்பதற்கு முன்னதாக தொழு வைப்பவர் ஒரு கருத்தை ஒரு 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 கருத்தை சொல்லுவாங்க. சுப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று சொல்வார்கள். சொல்லும் போதே அது வந்து அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஒரு இணக்கம் புரியும். அந்த முதல் வரிசையில் போய் நீங்க ஏன் விஜயையும் விஜய் வேட்பாளரையும் நிற்க வைத்து தொழுக வைத்தீர்கள் என்பதுதான் என் கேள்வி. மற்ற எந்த அரசியல்வாதியும் இந்த வரலாற்றில் இப்படி ஒரு பெரும்புலையை செய்ததில்லை. அப்படிப்பட்ட பெரும்புலையை செய்தவர்களுக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் சரியான பாடத்தை போட்ட வேண்டும். அடுத்த வாரங்களில் அண்ணன் சீமான் மதுரைக்கு வருகிறாங்க. மதுரை மத்திய தொகுதியாக இப்போ உங்க தொகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த தெற்காசி பகுதியில மத ஒற்றுமைக்காக வரக்கூடியவர்கள அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு. சித்திரை திருவிழாவின் போது உங்களுக்கு பிரச்சாரம் சித்திரை திருவிழாங்கிறது வந்து இந்த மண்ணுடைய கலந்த ஒரு கலாச்சார திருவிழா. அது வந்து ஒரு மத நிகழ்வாடு போலவோ அல்லது வந்து ஒரு 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 மக்கள் மட்டும் கொண்டாடுகிற திருவிழா அல்ல. சித்திரை திருவிழா வந்து கள்ளழகு ஆற்றில் இறங்குவது, மதுரை மீனாட்சி அம்மனுடைய தொடர்புடைய எல்லா சமூகங்களும் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களை மெய்மறந்து அந்த கள்ளழகு ஆற்றில் இறங்கி வெளியே செல்வதை வந்து ஒரு உணர்வு பூர்வமாக கலந்து நாங்கள் எல்லாருமே வந்து முழுமையா வந்து அந்த நிகழ்வுல கலந்துக்கிற முக்கியமான ஆட்களாக நாங்கள் வந்து நினைச்சுக்கிறோம். எங்களுக்குள்ள நடக்கிற எங்க வந்து நீர்மோர் வழங்குவதாகவோ அல்லது உணவு வழங்குவதாகவோ இந்த மாதிரி பல்வேறு உள்ள வந்து எங்களுடைய ஈடுபாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கோம். அந்த பெரும் நிகழ்வுகளை அரசியல் காரணத்திற்காக நான் பேச விரும்பல. அது வந்து இந்த மண்ணோடு சார்ந்த கலாச்சார ஒரு பெரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல போய் நான் பிரச்சாரம் செய்ய விரும்பல. அந்த நிகழ்வை பெருமையாகவும் பெரும்புகழ் கொண்டதாகவும் நான் போற்ற விரும்புகிறேன். தேர்தல் நடத்திய விதிமுறையில மீறின தலைவர் சீமான் அவர்கள் வந்து வழக்கு எப்போதும் போல இந்த தேர்தல் நேரங்களில் எங்களுக்கு அண்ணனுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 வழக்குகள் 200 வழக்குகள் எப்பயும் இருக்கும். அது மாதிரி இப்பயும் வழக்குகள் போடுவதே நாங்கள் அந்த மாதிரி எளிமையாக கடந்துதான் போவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே மையப்படுத்தி பேசுறோம். மத்திய தொகுதியில மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நாம ஏன் மையப்படுத்தி பேசுறோம்? அந்த மதுரை மத்திய தொகுதிக்குள்ள மீனாட்சி அம்மன் கோயில் வருவதனால நம்ம அதை மையப்படுத்தி பேசணுன்றது காரணம் கிடையாது. மதுரை இப்போ நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா பல்வேறு நாடுகளுக்கு நம்ம போறப்ப நமக்கு வந்து இப்போ மதுரை அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே முதல் விஷயமா சொல்றது மதுரை மீனாட்சியை தான் சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன்கிறது வந்து ஒரு கோவில் தான் பார்க்காம எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய வழித்தொன்று, எங்களுடைய தாய், அப்படிதான் நாங்க இந்த விடயத்தை பார்க்கறதுனால மீனாட்சி அம்மன் வந்து தனியா பிரிச்சு அது ஒரு கோயில்னு பார்க்க வேண்டாம். எங்களுடைய கலாச்சாரத்தோடையும் எங்களுடைய பண்பாடோடையும் எங்கள் வாழ்வியலோடையும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதை வந்து அப்படிதான் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். மீனாட்சி அம்மனை பிரிச்சு பார்க்க கூடாது.
தேர்தல் பறக்கும் படையாது சரியா சோதனை செய்யுது இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் பறக்கும் படை கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் ரொம்ப கொஞ்சம் மெதுவா நகர்றாங்கன்னு என்னுடைய பார்வை. இப்போ உங்க தொகுதியில பணப்பட்டுவாடா நடக்குது? ஆமா, ஏற்கனவே நம்ம வந்து கடந்த முறை ஒரு 20 நாட்களுக்கு முன்னதாக வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா வந்து எல்லார் வீட்டுக்கும் 2 நாற்காலிகளையும் 2000 ரூபா டோக்கனையும் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு விவாத பொருள் ஆக்கணும். ஆனா அது வந்து பெருசா விவாதமாகல. அதன் பிறகு ஒரு சமுதாய கூடத்தினுடைய அரசு வச்ச முத்திரையை உடைச்சு அந்த மண்டபத்தை திமுக காரங்க பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஆவணத்தை நம்ம வந்து பண்ணோம். ஆனா அதை வந்து மக்கள்கிட்ட இன்னும் போய் சென்றடையலைன்னு பார்க்கணும். இல்ல அந்த நாற்காலியுமே வந்து நாங்க கொடுக்கல, அந்த சமுதாய கூடத்திற்கான நாற்காலி தான் மாநகராட்சி தரப்புல வந்து அதை 8ஆம் தேதி சீல் வச்சிருக்கோம் அப்படின்னு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்க தரப்புல இருந்து போய் போராடினீங்க, அதை உள்ள அந்த துணியெல்லாம் இருந்தது அப்படின்லாம் சொன்னீங்க. அடுத்த கட்டமா அதை என்ன பண்ணீங்க? இல்லை, அதுக்கடுத்து தேர்தல் முடிந்த பிறகு மாநகராட்சியினுடைய அந்த முத்திரையை யார் உடைச்சது, யார் அதை பயன்படுத்துதுன்ற விஷயமா நாங்கள் வந்து வழக்கு தொடர்றதா இருக்கிறோம். மாநகராட்சியிலிருந்து வந்து தானே முன் வந்து அந்த சமுதாய கூடத்துக்கு நாங்கள் வந்து நாற்காலியை கொடுத்துருக்கோம்னா, நாற்காலியே அங்கே அமரக்கூடிய வாய்ப்பே 50 நாற்காலி தான் இருக்கு. ஆனால் 250 நாற்காலிக்கு மேலே அங்கே இருந்துச்சு. எனக்கு வந்த தகவல் அங்கே ஒரு பெரிய பணமும் ஒரு 3500 நாற்காலிகளும் இருந்ததாக தான் தகவல் வந்துச்சு. அந்த குறிப்பிட்ட காலங்கள் நான் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்னதாக அங்கே இருந்தது அகற்றப்பட்டிருக்கு. ஆனால் 250 நாற்காலிகள் இருந்தது. எல்லோருமே பார்த்தீங்க, அந்த முத்திரை உடைக்கப்பட்டதை எல்லா செய்தியாளர்களுமே பார்த்தீங்க. சுந்தர் சி சினிமா பேக்ரவுண்ட் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் போடுறாங்க, நிறைய சினிமா பிரபலங்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கல. மக்கள் போராட்டங்கள்லாம் அவங்க சந்திக்கும் போது பிடிஆர் எக்ஸிஸ்டிங் மினிஸ்டரா இருக்கும்போது அந்த டிஎம்கேவோட போர்ட்போலியோ அவங்களோட ஹேண்டில் உங்களுக்கு மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான யுக்தி நீங்க வந்து மக்கள் கையாள போறீங்க? என்ன உங்க மக்கள் மத்திய தொகுதிக்கு எதுக்கு உங்க மக்கள் வாக்குறீங்க? என்ன உறுதி சொல்லலாம்னு பார்க்கணும். அதாவது மதுரை மத்திய தொகுதி முழுமையான வாணிபம் நடக்கிற ஒரு மதுரை மாவட்டத்தில் மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள் முழுமையாக வாணிபம் நடக்கக்கூடிய மதுரை வந்து மதுரை மத்திய தொகுதியில நடக்குது. அப்பேற்பட்ட வாணிபம் நடக்கக்கூடிய இந்த மதுரை மத்திய தொகுதியில முழுமையா வந்து உள்கட்டமைப்பு வசதிகளே இல்லாம இருக்குது. பார்க்கிங் வசதியில இருந்து, போக்குவரத்து வசதிகள்ல இருந்து, கழிவுநீர் வெளியேற்ற வசதிகள் இருந்து, குப்பைகளை வெளியேற்றக்கூடிய வசதிகள் இருந்து முழுமையா எந்த வசதிகளுமே செய்யப்படாத ஒரு தொகுதியா இருக்குது. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நான் செய்யக்கூடிய முதல் தலையாய பணி மக்களுக்கான அடிப்படை வசதி, சுகாதாரமான கழிவுநீர் வெளியேற்றம், சுகாதாரமான காற்று கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்வேன். நீங்க காற்று வழிவகை செய்வேன்னு நம்ம திட்டத்தில் சொல்லும்போது நாம வந்து ஏதாவது ஏர் பியூரிஃபை வச்சு கொடுக்க முடியாது. ஒரு கூட்டு காடுகளை உருவாக்குறதுக்கான பெருமுயற்சி மதுரை மத்திய தொகுதி. ஏன்னா முழுமையான இது நகர்ப்புறமா இருக்கிறதுனால அரசு நிலங்களில் கூட்டு காடுகளை உருவாக்கி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன்.